கடைசி வரை கூட வருவார்கள் என்று யாரையும் நம்பாதீர்கள். தேவை முடியும் வரைதான் இங்கு எல்லா பயணமும். ஒரு நீண்ட நல்ல அமைதியான தூக்கம் உங்களது பல பிரச்சனைகளை தீர்க்கும். யாருக்காகவும் உங்கள் தூக்கத்தை தொலைக்காதீர்கள். உனக்கு பின்னால் பேசப்படும் வார்த்தைகளுக்கு நீ உரிமை கோராத வரைக்கும் அது உனக்கானது அல்ல. யார் உன்னை பற்றி புறம் பேசினாலும் அதை பற்றி கலங்காதே. நம்பிக்கை மற்றும் வேண்டுதல் இரண்டும் கண்களுக்கு தெரியாது, ஆனால் அவை இரண்டும் சாத்தியமற்ற விஷயங்களை கூட சாத்தியமாக்கும். கடற்பறைக்கு இடம் கொடுக்காத பாறை வேருக்கு எப்படி இடம் கொடுக்கின்றது? அதிகாரத்திற்கு பணியாதது அன்புக்கு அடிப்பணியும். நல்ல உறவு என்பது கடிகார முல்லை போன்றது. அடிக்கடி சந்தித்துக் கொள்ளவில்லை என்றாலும் எப்பொழுதும் தொடர்பிலேயே இருக்கும். விட்டு கொடுப்பதற்கும் விட்டு போவதற்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான். உறவுகளை இழந்துவிடக் கூடாது என்று நினைப்பவர்கள் விட்டு கொடுக்கின்றார்கள். உறவுகளே தேவையில்லை என்று நினைப்பவர்கள் விட்டு போகின்றார்கள். அலங்காரம் இல்லாத முகம், ஆணவம் இல்லாத அறிவு, அளவுக்கு அடங்காத ஆசை, ஒழுக்கம் நிறைந்த காதல், துன்பம் தராத இன்பம், முன்னேற தூண்டும் அவமானம், இவைகள் என்றும் பேரழகானவையே. குடிப்பவனை விட பிறரின் குடியை கெடுப்பவனே கேடு கெட்டவன். அப்படிப்பட்டவனுக்கு உங்கள் வாழ்வில் இடம் கொடுக்காதீர்கள். ஒருவரது முகத்தை பார்த்து எடை போடாதே. பாவம் போல் இருப்பவர்கள் எல்லாம் நல்லவர்களும் இல்லை, பயங்கரமாக இருப்பவர்கள் எல்லாம் கெட்டவர்களும் இல்லை. பழகிப்பார், பின்னர் புரிந்து கொள்வாய். வாழ்க்கை ஒரு வட்டம் என்பதை சிலருக்கு புரியவை. எந்த ஒரு உறவு உன்னை கேவலப்படுத்தியதோ, உன்னை அவமானப்படுத்தியதோ, உன் மதிப்பு மரியாதை இழக்கச் செய்ததோ அந்த உறவே உன்னை தேடி வரும் அளவிற்கு வாழ்வில் உயர்ந்து காட்டு. இன்று இருப்பது போல் மனிதர்கள் நாளை இருப்பது இல்லை, மாறி இருப்பார்கள். ஒன்று பணத்தால் அல்லது குணத்தால். நாம் உண்மையாக இருந்தால் அது சிலருக்கு பிடிக்காது. வேஷமில்லா அன்புக்குத்தான் வலியும் வேதனையும் சற்று அதிகமாகவே இருக்கும். நீ மரண தருவாயில் நின்றால் கூட சிலர் முன் அழுது விடாதே. இங்கு சிலருக்கு தேவை உன் மரணம் அல்ல, உன் அழுகை. எல்லாவற்றிற்கும் ஒரு வரையறை உண்டு. எல்லோரிடமும் ஒரு எல்லை உண்டு. அதை மீறும் போதுதான் கண்ணீரும் கவலையும் உன்னை தொற்றிக் கொள்ளும். உங்கள் கோபத்தை தூண்டி உங்களை பேச வைத்து உங்களையே குற்றவாளியாக்க காத்திருக்கும் ஒரு கூட்டம். அந்த கூட்டத்திற்கு உங்கள் மௌனத்தை பரிசலியுங்கள். வெட்கி தலை குனியட்டும். ஒருவர் செய்த தவறை மறந்து விடுங்கள். ஏனென்றால் அது அவர்கள் தெரியாமல் செய்தது. ஆனால் செய்த துரோகத்தை ஒருபோதும் மன்னிக்காதீர்கள். ஏனென்றால் அது அவர்களுக்கு தெரிந்தே செய்தது. முடிந்ததையும் சரி, இழந்ததையும் சரி எப்பொழுதும் நினைவில் கொள்ளாதே. அது உன்னை வாழ விடாது. உங்களை உணராத இடங்களில் ஒதுங்கியே நில்லுங்கள். அதுவே உங்களுக்கு சிறந்தது. கஷ்டங்கள், கவலைகள் உனக்கு மட்டும்தான் என்று எண்ணி புலம்பாதே. இங்கு சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிக்கும் மனிதர்கள் எவரும் இல்லை. இங்கு பலரும் போலியான வாழ்க்கைதான் வாழ்கின்றார்கள். அவர்களை பார்த்து நீ ஆதங்கப்படாதே. நல்லவனாயிரு. ஆனால் உன்னை மற்றவர்கள் பயன்படுத்தி தூக்கி எறியாமல் பார்த்துக்கொள். பகையனில் நீயும் பகைக்கொள், நட்பெனில் நீயும் நட்புக்கொள். எல்லோரையும் நம்புவது உன்னைதானே முட்டாளாக்கும். நல்லவர்கள் சாபம் இட்டால் அது பலிக்கும். ஆனால் சாபம் விடுகிறவர்கள் நல்லவர்களாக இருக்க மாட்டார்கள். வேஷம் இல்லாத அன்புக்குத்தான் வலியும் வேதனையும் அதிகம் கிடைக்கும். தாங்க பழகிக் கொள்ளுங்கள். வார்த்தைகளால் சொல்லும் பதில்களை விட வாழ்க்கையால் சொல்லும் பதில்களே வலிமை வாய்ந்தவை. நம்மிலும் பேசுகின்ற அனைவரும் உண்மையாகத்தான் பேசுகிறார்களா என்று யோசிக்க ஆரம்பித்தால் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் போய்விடும். வாழ்க்கை பின்னோக்கி இழுக்கும் போது மனம் தளராதே. பின்னோக்கி இழுக்கப்படும் அன்புதான் வேகத்துடன் முன்னோக்கி பாய்கிறது. தேவைப்படும் போது பழகுவதும் தேவை முடிந்தவுடன் எடுத்தெறிவதுமாக இருக்கும் வரை மனித வாழ்வில் ஏமாற்றங்களும் தோல்விகளும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். பசித்த போது கிடைக்காத உணவும், பதறிய போது உதவாத உறவும் தேவையில்லை. வழியில் பெரிய வழி எது தெரியுமா? நம் கூடவே இருந்து சிரித்து பேசிப்பேன் நம் முதுகில் குத்தியது மட்டும் இல்லாமல் ஒன்றும் செய்யாதது போல் நடந்து கொண்டிருக்கும் போலி உறவின் நெருக்கமே. கற்கண்டும் கண்ணாடி துண்டும் பார்க்க ஒரே போல் தான் இருக்கும். உண்ட பிறகுதான் தெரியும் எது இனிக்கும் எது கிழிக்கும் என்று. அது போலத்தான் சில உறவுகளும். சில சமயம் மழைக்கு ஒதுங்கி நிற்பதை போல ஒரு சில உறவுகளிடம் இருந்தும் ஒதுங்கி நிற்பது எவ்வளவோ நல்லது. உயிர் கொடுக்கும் அளவிற்கு உறவுகள் வேண்டாம்.
எங்கேயும் நம்மை விட்டு கொடுக்காத உறவுகள் இருந்தால் போதும். என்னத்தான் உங்களை நீங்களே சமாதானப்படுத்திக் கொண்டாலும் சில மாற்றங்கள் வலிக்கத்தான் செய்யும். ஏக்கங்களையும் எதிர்பார்ப்புகளையும் சுமக்கும் இதயத்துக்குத்தான் தெரியும் ஏமாற்றத்தின் வலி என்னவென்று. சிலர் நமக்கு மனவலியை தருவார்கள், சிலர் நமக்கு மன வலிமையை தருவார்கள். மனவலியோடு மன வலிமையை கடந்து செல்வோம். யார் மீதும் அளவு கடந்த அன்பு வைக்காதீர்கள். அவர்களின் சிறு மாற்றங்கள் கூட நம்மை அதிகம் காயப்படுத்தும். பாசம் குறைந்தால் பேசும் நேரமும் குறைந்து விடுகிறது. அன்பிற்கு அதிகம் ஆசைப்படாதே. ஆரம்பத்தில் மனதை அள்ளுவார்கள், பின்பு மனதை கொள்ளுவார்கள். பழகாமலேயே இருந்திருக்கலாம் என்று நினைக்க வைக்கிறது சில உறவுகள். வாழ்க்கையில் சில உறவுகள் நம்மை விட்டு சென்றாலும் நமக்கு எப்பொழுதும் ஆதரவாக இருக்கும் ஒரு உறவு தனிமையே. சில உறவுகள் விளக்கும் போது ஒன்றை மட்டும் நன்றாக உணர்த்திவிட்டு போகிறார்கள். வாழ்க்கையே யாருக்காகவோ வாழ்வதை விட உனக்காக வாழ பழகிக்கொள் என்று. சில உறவுகள் வாடகை வீடு போன்றது. எவ்வளவுதான் அன்பு செலுத்தினாலும் அவர்களுக்கு தற்காலிகமாகவே. கடினமான பாதைகள் எப்பொழுதும் மகிழ்ச்சியான இலக்கையே சென்றடையும். வாழ்க்கையில் ஓடிக்கொண்டே இரு. 4 பேர் பேசுவது காதில் விழக்கூடாது என்பதற்காகவே. நீ உயர்ந்தால் புறம் பேசும் சமுதாயம் உன்னை தாழ்த்தி பேசவும் தயங்குவது இல்லை. உன்னால் ஆதாயம் உள்ளவரை நீ என்றும் நல்லவனே. உங்களை பற்றி மற்றவர்களிடம் தவறாக பேசுபவர்கள் உங்களை பற்றி உங்களிடம் சொல்ல தைரியம் இல்லாத கோழைகள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தான் துன்பத்தில் கிடந்தாலும் மற்றவர்களுக்கு துன்பம் நினைக்காமல் வாழ்பவனே உயர்ந்த மனிதன். சேற்றில் விழுந்த யானை போல மனம் தீமையில் விழுந்து விட்டாலும் அதை தூக்கி நிற்க மீட்க முயலுங்கள். நறுமலர்களை விட நல்ல ஒழுக்கத்தின் மனம் இனிமை மிக்கது. அதை வாழ்வில் கடைபிடியுங்கள். எல்லாம் தெரியும் என எண்ணுபவன் முட்டாள். ஒன்றும் தெரியாது என்று நினைப்பவனுக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கும். பகைவனால் உண்டாகும் தீமையை விட தவறான வழியில் செல்லும் மனதால் உண்டாகும் தீமை அதிகம். உடல் நோயை குணமாக்கி விடலாம், உள்ளத்தின் நோய் உண்டானால் குணமாக்குவது என்பது அரிது. நற்செயல்கள் செய்ய சிறிது தாமதித்தாலும் கூட மனம் வேறு வழியில் சென்றுவிடும். சிந்தித்து முடிவெடுங்கள். அடுத்ததை நேர்மையோடு பின்பற்றி நிறைவேற்ற முயலுங்கள். சிறிய இன்பங்களை கைவிட்டால் மட்டுமே மனிதன் பேரின்பத்தை பெற முடியும். உங்கள் மீதுள்ள குறைகளில் கவனம் செலுத்துங்கள். நேர்மையான நடத்தை உனக்கு மட்டும் இன்றி மற்றவர்களுக்கும் சமாதானத்தை வழங்கும். தன்னை பற்றி தானே தெரிந்து கொள்வதன் மூலம் ஒருவன் தீய குணங்களை அகற்றிவிட முடியும். மனிதன் கட்டுப்பாடு உடலையும் அதில் எழும் நல்ல எண்ணங்கள் உள்ளத்தையும் பலவீனப்படுத்துகிறது. வாய் பொய் சொல்லலாம், ஆனால் கண்கள் ஒருபோதும் பொய் சொல்வது இல்லை. அறிவாளிகளுடன் உறவாடினால் நன்மைகள் காண கதவு திறந்துவிடும். யாரையும் தாழ்வாக கருதாதீர்கள். தான் என்ற செருக்கு ஒருவரை தாழ்த்தும். மழை புயலுக்கு வீழ்ந்து போவது இல்லை. அறிவாளி புகழ்ச்சிக்கு மயங்குவது இல்லை. பேராசையில் சிக்க வேண்டாம். உங்களை நீங்களே விழிப்புடன் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பொறாமையை முளையிலேயே கிள்ளி எறியுங்கள். எப்பொழுதும் அமைதியில் திளைப்பீர்கள். அறிஞர்களின் உறவை நாடி செல்லுங்கள். அது உயர்வுக்கு வழிவகுக்கும். நல்ல வழியில் நிர்வகிக்கப்பட்ட மனம் மனிதனை செம்மைப்படுத்தும். அதனால் வரும் நன்மை எல்லையற்றது. அதிகாரத்தால் மற்றவரை அடக்காதீர்கள். அன்பால் அனைவரையும் அரவணைத்து செல்லுங்கள். உண்மையை மாற்ற முடியாது. அதை மறைக்கும் வலிமை யாருக்கும் இல்லை. யாரையும் எதிரியாக நினைக்காதே. இல்லாவிட்டால் உனக்கு நீயே துன்பத்தை தேடிக் கொள்வாய். விழிப்புடன் செயல்பட்டால் எந்த துன்பமும் உன்னை நெருங்க முடியாது. உண்மை ஒன்றே தீமைகளில் இருந்து விடுவிக்கும் ஆற்றல் கொண்டது. மூடத்தனமான சடங்குகளை விட்டொழி. ஒழுக்கத்துடன் வாழ்வதில் உறுதி கொள். உன்னை போலவே மற்றவரை கருது. பிறருக்கு உதவுவதில் மகிழ்ச்சி கொள். மனசுத்தம், நேர்மை இரண்டும் நம் கண்கள். இதன் உதவியுடன் உழைத்தால் நல்வாழ்வு கிடைக்கும். உடலுக்கு புலன்கள் கட்டுப்பாடும் மனநலனுக்கு நல்ல சிந்தனைகளும் தேவை. புலன்களை வசியப்படுத்தினால் உடல் நலமுடன் இருக்கும். நல்ல எண்ணங்களால் மனநலன் காக்கப்படும். அகந்தை கொண்ட மனம் அமைதியை இழக்கும். மன அடக்கம் நிம்மதிக்கு வழிவகுக்கும். அருகில் இருப்போர் மகிழ்ச்சியாக இருந்தால் அதில் பங்கு கொள்ளலாம். துன்பத்திலும் இதை கடைபிடியுங்கள்.
தீய விஷயங்கள் உங்கள் கவனத்திற்கு வந்தாலும் சிறை சாய்க்காமல் அங்கிருந்து ஒதுக்கி விடுங்கள். வீண் பேச்சால் தேவையற்ற சிரமம் வரும் என்பதை உணர்ந்து அதை தவிர்த்திடுங்கள். உறவினர்கள் உங்களுக்கு உதவ மாட்டார்கள். மனதை நிர்வகிக்க கற்றுக்கொள், அதுவே சிறந்த உதவியாக இருக்கும். சிறப்பாக பேசுவதால் மட்டுமே ஒரு மனிதரை அறிஞனாக ஏற்க முடியாது. மனிதன் தீய எண்ணத்தோடு பேசினாலும் செயல் புரிந்தாலும் வண்டி சக்கரம் மாட்டை தொடர்ந்து செல்வது போல துக்கம் அவனை தொடர்ந்து செல்லும். நம் எண்ணங்கள் யாவும் பிறருக்கு எந்த வகையிலும் துன்பம் தருவதாக இருக்கக்கூடாது. பிறருக்கு நன்மையும் ஆறுதலையும் தரக்கூடியதாக இருக்க வேண்டும். வேறுபாடு எதுவுமின்றி அனைத்தையும் தூய்மையாக்கும் தண்ணீரை போன்றது வாழ்க்கையின் நல்லறம். அறிவாளி பணிவாக பேசுதல் வேண்டும். அர்த்தமற்ற சொற்களால் ஆக்கப்பட்ட 1000 பேச்சை விட அர்த்தமுள்ள ஒரு சொல் மேலானது. அதை ஒருவன் கேட்டானோ யாகில் அமைதியாகி விடுகின்றான். உண்மையான பேச்சை உரைப்பவன் முரட்டுத்தனம் இல்லாமல் அறிவு தெளிவுடன் இனிமையாக பேசுபவன் எவனோ, எவர் மனமும் புண்படாமல் பேசுபவன் எவனோ அவனே சரியான மனிதன். இழிவுகளை சகித்துக் கொள்ளுங்கள், துன்பத்தில் இருந்து ஞானம் பெறுங்கள். கெட்ட எண்ணங்களுடன் பேசக்கூடிய ஒவ்வொரு சொல்லும், ஒவ்வொரு அவதூறு நிரம்பிய பேச்சும் சொல்லப்படும் போது அது உன்னையே நீ தற்கொலை செய்து கொள்வதற்கு சமமானதாகும். தனக்கு எல்லாம் தெரியும் என இருமார்போடு திரிபவன் முட்டாள். அந்த முட்டாள்தனமே அவனை படுபாதாளத்தில் தள்ளிவிடும். பகையை தீர்ப்பது நட்பு என்றுதான் அமைதிக்கான உறுதியும் அதுவே. அறிஞன் விழிப்படைந்து தன் வாழ்வில் கருத்துடனும் ஒழுக்கத்துடனும் வாழ்ந்த வெள்ளத்தில் சேதமடையாத ஒரு தீவை போல தன்னை பழப்படுத்திக் கொள்கின்றான். தகுதியின்மை இரண்டிற்கும் மேம்பாட்டு இந்த உலகத்தை நன்றாக உணர்ந்து நெறிமுறையுடன் வாழ்பவனே சிறந்தவன். விழித்தெழுங்கள், உன்னிப்பாக பாடுபடுங்கள். நேர்மையான பாதையில் செல்பவனுக்கு இந்த உலகத்திலும் அதற்கு அப்பாலும் மகிழ்ச்சி ஏற்படும். நம்பிக்கையும் நேர்மையும் இருப்பதே உயர்ந்த பாதுகாப்பான பொக்கிஷமாகும். இப்படிப்பட்டவர்கள் எங்கே சென்றாலும் பாராட்டப்படுவார்கள். கவனத்தை ஒருமுகப்படுத்தி கொண்டால் எவ்வித அபாயத்தையும் இழப்பில்லாமல் குழப்பம் இல்லாமல் சமாளிக்கலாம். நிலையாமை எச்சரிக்கவே நோயும் மரணமும் முதுமை நமக்கு விழிப்புணர்வை கொடுக்கிறது. காரணத்தையும் விளைவையும் அறிந்து கொண்டால் குற்றம் நேர வழி ஏது. அக்கறையுடன் படித்தால்தான் அறிவு சாத்தியம். பலவந்தமாக தனக்கு புரியாதவற்றை சாதித்துக் கொள்பவன் நீதிமனாக இருக்க முடியாது. நிபந்தனைக்கு ஆளாகாதவன் என்று ஒரு மனிதனையும் உலகில் யாரும் பார்க்கவே முடியாது. பேராசை பெரும் வியாதி. இந்த உண்மையை உணர்ந்தவன் வாழ்வில் சுகம் அடைவான். பெற்றோருடன் வசித்தல், குடும்பம் பேணுதல், அமைதியாக வாழ்வில் இவற்றை பெற்றவனே பாக்கியசாலி. ரகசியத்தை காப்பாற்றுபவனே நல்ல நண்பன். நல்ல நட்புக்கு ஒருவனுக்கு வாழ்க்கை முழுவதும் கை கொடுக்கும். மனிதன் பெற வேண்டிய பெரிய பொக்கிஷம் அறிவு மட்டுமே. அழகு, செல்வம் இவை எல்லாம் நிலையற்றவை. யாரையும் புறம் பேசாதீர்கள். பேச்சை குறைத்து மனதை நிலைப்படுத்துங்கள். பொய் பேச முயலாதீர்கள். வதந்தியை பரப்புவதில் மகிழ்ச்சியை கொள்ளாதீர்கள். உண்மை வழியில் நடக்க முயலுங்கள். மனிதனின் வளர்ச்சியும் தேயும் அவன் மனதில் எழும் சிந்தனைகளை பொறுத்ததே உண்டாகுகிறது. எனவே நல்லதையே சிந்தியுங்கள். பிறருக்கு போதனை செய்வதை விட தன்னை பண்படுத்திக் கொள்ள முயல்வதே நற்பண்பின் அடையாளம். விரோத மனப்பான்மை இல்லாதவன் எதை செய்தாலும் அது தடையின்றி முழுமையாக நிறைவேறும். எதிர்க்கும் ஆற்றல் இருந்தாலும் பிற செய்யும் பிழைகளை பொறுத்து கொள்பவனே நல்ல மனிதன். பறிப்புதான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நமக்கு கவலையும் இல்லை, கண்ணீரும் இல்லை. அன்பு காட்டுவதில் அளவோடு இருந்தால் நமக்கு நாம் மட்டும்தான் என்பதை நமக்கு புரிய வைக்கவே சிலர் நம் வாழ்வில் வந்துவிட்டு செல்கிறார்கள். நாம் அமைதியாக இருப்பது கூட சிலருக்கு திமிராகத்தான் தெரியும். விட்டுவிடுங்கள். அப்படியானவர்களுக்கு புரிய வைக்க முடியாது. நாம் மௌனம் நமக்கு நெருக்கமானவர்களை பாதிக்கவில்லை என்றால் அவர்களுக்கு நாம் முக்கியமில்லை என்று அர்த்தம். உன்னிடம் அடுத்தவரை பற்றி குறை கூறுபவர் உன்னை பற்றியும் மற்றவரிடம் குறை கூறுவார். அவதானமாக இருந்து கொள்.
நீயாகவே இரு. பிடித்தவர்கள் நேசிக்கட்டும், பிடிக்காதவர்கள் யோசிக்கட்டும், விரும்புவர்கள் இருக்கட்டும், விரும்பாதவர்கள் விலகட்டும். தனக்கு என்றால் தவறும் சரியே, பிறருக்கு என்றால் சரியும் தவறுதான் என்று சொல்லும் உலகத்தில் வாழ்ந்துதான் கொண்டிருக்கின்றோம். நாம் தான் கவனமாக இருக்க வேண்டும். வாழ்க்கையில் விட்டு விட்டு போன பொய்யான உறவுகள் மீண்டும் தொடரும் நிலை வந்தால் வேண்டாம் என்று முடிவிடுங்கள். வார்த்தைகளில்தான் மாற்றம் இருக்குமே ஒழிய மனதில் அதே அழுக்குத்தான் இருக்கும். நடிப்பவர்கள் கோபப்படுவது இல்லை, கோபப்படுபவர்களுக்கு நடிக்க தெரிவது இல்லை. பிறரை பற்றி அதிகம் அறிந்து கொள்ள வேண்டாம், உன்னை பற்றியும் அதிகம் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். இரண்டுமே உங்கள் நிம்மதிக்கு கேடு விளைவிக்கும். சில நேரங்களில் சில மனிதர்களின் செயல்களை கண்டு ஆத்திரப்படுவதை விட அமைதியாக சென்று விடுவது நல்லது. பணம் பகையாக்கும், பாசம் பரதேசியாக்கும். விழுந்த வேகத்தை விட எழும் வேகம் அதிகமாக இருந்தால் தோற்கடிக்க அல்ல, உன்னை பார்க்கவே எவனும் பயப்படுவான். பசிக்கும் போது கிடைக்காத உணவும் பதறிய போது உதவாத உறவும் தேவையில்லை. பணம் தான் உலகம் என நினைக்கும் சிலரிடம் சொல்லுங்கள், பூமியை தவிர வேறு எங்கும் பணம் செல்லுபடி ஆகாது என்று ஒதுக்கியவர்கள் என்பது கூட தெரியாமல் ஏன் பேசவில்லை என்று கேட்டுக்கொண்டிருக்கிறது அப்பாவி மனது. அன்பாக இருந்தாலும் சரி, ஆறுதலாக இருந்தாலும் சரி, புரியாத இடத்தில் அனைத்துமே குப்பைதான். நம்மை ஒருவர் மதிக்கவில்லை என்பது தவறு, அவர்களுக்கு நம் மதிப்பு தெரியவில்லை என்பது உண்மை. உண்மை இருக்கும் இடத்தில் பிடிவாதம் இருக்கும், நேர்மை இருக்கும் இடத்தில் நல்ல குணம் இருக்கும், அதிக அன்பு இருக்கும் இடத்தில் அதிக அளவான கோபம் இருக்கும். உனது முதல் ஏமாற்றம் உனது இரக்க குணத்தில் இருந்துதான் ஆரம்பிக்கின்றது. கோபப்படுகிறவர்களுக்கு பாசமும் அதிகம், ரோஷமும் அதிகம். ஆனால் வேஷம் கிடையவே கிடையாது. முன்கோபம் பல மோசமான விளைவுகளை கொண்டு வரும். எனினும் முன்கோபக்காரர்கள் உண்மையில் மற்றவர்களை விட இரக்க குணம் உள்ளவர்கள். உங்களின் மௌனம் யாரை பாதிக்கவில்லையோ அவர்கள் உங்களிடம் பொய்யாக இருக்கிறார்கள் என்று அர்த்தம். தெரியாத உறவுகள் காட்டும் அன்பு கூட சொந்த உறவுகளிடம் கிடைப்பது இல்லை. நீ என்னதான் நல்லது செய்தாலும் குற்ற சொல்ல 4 பேர் இருக்கத்தான் செய்வார்கள். உறவுகளோடு இருக்கும் போது இறைவனின் பார்வை உன் மீது இருக்கிறது என்று மகிழ்ச்சியாக இரு. தனியாக நிற்கும் போது இறைவனே உன்னோடு இருக்கிறான் என்று நம்பிக்கையோடு இரு. உங்களின் தேவைக்காகவோ பொழுதுபோக்கிற்காகவோ பிறரின் உண்மை அன்பிலும் அவர்களின் உணர்விலும் விளையாடாதீர்கள். போலி உறவுகள் வதந்திகளை நம்புவார்கள், உண்மையான உறவுகள் உண்மை மட்டுமே நம்புவார்கள். பழகிய உறவுகளிடம் வார்த்தைகளை விடும் முன் அவர்களுடன் வாழ்ந்த சிறந்த நாட்களையும் சற்று எண்ணி பாருங்கள். நிச்சயம் கவலை வரும். திரும்பி பார்க்க வைக்கும் முகம் எல்லோருக்கும் இருக்கும், ஆனால் திரும்ப நினைக்க வைக்கும் குணம் ஒரு சில உறவுகளுக்கு மட்டும்தான் இருக்கும். அப்படியானவர்களை கைவிட்டு விடாதீர்கள். சில வேளைகளில் நம் கூட இருக்கும் உறவுகள் விஷமாகவும் அல்லது வேஷமாகவும் இருப்பதை உணர்த்தி விடுகின்றார்கள். உணர்வுகளை புரிந்து கொள்ளாத உறவுகளிடம் எவ்வளவுதான் அன்பை கொட்டினாலும் அது வெறும் குப்பை போன்றே பார்க்கப்படும். நாம் தேடி தேடி போவதால் தான் சில உறவுகளுக்கு நம் அருமை புரிவது இல்லை. எல்லோரிடமும் அளவோடு பழகிக் கொள்வோம். உண்மையாக பழகுபவர்கள் வெறுக்கப்படுகிறார்கள், பொய்யாக நடிப்பவர்கள் போற்றப்படுகிறார்கள். காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்பும் நிச்சயம் ஏதோ ஒரு சந்தோஷத்தை ஒளித்து வைத்திருக்கும். காலம் கனியும் வரை காத்திரு. எந்த ஒரு காயத்திற்கும் சில உறவுகள் மருந்தாவார்கள், ஆனால் அந்த உறவுகள் ஏற்படுத்தும் காயத்திற்கு மருந்தே இல்லை. பேராசை கொண்ட சில உறவுகளுக்கு இந்த உலகத்தையே கையில் கொடுத்தாலும் திருப்தி உண்டாக்குவது இல்லை. உன்னை மதிக்கும் உறவுகளிடம் தாழ்ந்து பேசணும், உன்னை மிதிக்கும் உறவுகளிடம் வாழ்ந்து பேசணும். வாழ்க்கையில் யாரையும் கற்றுத்தராத பெரிய பாடங்களை சில உறவுகள் கற்றுத்தந்து விடுகிறார்கள். வாழ்க்கையில் யாரையும் நம்பி வாழ்ந்து விடாதே என்று வாழ்க்கையில் சில உறவுகளை முழுமையாக நம்புவதால் தான் அதிகம் ஏமாற்றங்களையும் மாற்றங்களையும் சந்திக்கின்றோம். போலி உறவுகள் நிழல் போன்றவர்கள். உங்கள் இருண்ட நேரத்தில் அவர்களை எங்கும் காண முடியாது என்று உங்களுடன் இருப்பார்கள், நாளை உங்களுக்கு எதிராக இருப்பார்கள்.
அதிகமான உறவுகளை கொண்டிருப்பது பெருமை இல்லை, உண்மையான உறவுகளை கொண்டிருப்பதுதான் முக்கியம். உங்களின் மகிழ்ச்சியில் பங்கு கொள்ளும் உறவினை விட உங்களுக்கு துணையாக இருக்கும் உறவு மதிப்பு மிக்கவர். யாரையும் தலைக்கு மேல் வைக்க நினைக்காதீர்கள். நொடியில் தூக்கி எறியும் போது தாங்க மாட்டீர்கள். பேச நேரமில்லை என்றால் நம்பாதீர்கள். அவர்கள் முன்னுரிமை பட்டியலில் நீங்கள் இல்லை என்பதே உண்மை. வழிகளை விட கொடுமையானது நாம் நேசிக்கும் ஒருவரிடம் நாம் விரும்பும் போது பேச முடியாமல் போவதுதான். கையில் அதிகம் பேசாதீர்கள், இல்லையெனில் வேண்டியவருக்கு கூட வேண்டாதவர்கள் ஆகிவிடுவீர்கள். உண்மையான அன்பை காயப்படுத்துவதும் பொய்யான அன்பை விழுந்து விழுந்து கவனிப்பதும் தான் மனிதனின் மனம். தனிமையில் இருக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள். எல்லோரும் வரமாட்டார்கள் இறுதிவரை நம்முடன். உன்னை விட்டு விலகி செல்பவரை சந்தோஷமாக வழி அனுப்புவை. வாழ்க்கை அதைவிட ஒரு சிறந்த பரிசை தயாராக வைத்திருக்கிறது என்று அர்த்தம். உதிக்கும் போதும் மறையும் போதும் ரசிக்கும் உலகம் உச்சிக்கு வந்தால் சூரியனை மட்டுமல்ல மனிதனின் வளர்ச்சியும் கூட. 1000 தடவை சரியாக செய்திருந்தாலும் ஒரு தவறை வைத்து எடை போடுவது மனித இயல்பு. இரக்கமும் உறக்கமும் ஒன்றுதான். இரண்டுமே அளவோடு தான் பயன்படுத்த வேண்டும். அதிகம் உறங்குபவன் சோம்பேறி ஆகின்றான், அதிகம் இரக்கம் காட்டுபவன் ஏமாளி ஆகின்றான். வலிமையும் ஏற்க பழகுங்கள், அப்போதுதான் வாழ்வில் நிலையாக நிற்க முடியும். போலியான உறவுகளுடன் பொய்யான வாழ்க்கை வாழ்வதை விட தனிமை ஒன்றும் கொடுமை அல்ல. உன் சூழலை யாருக்கும் புரிய வைக்க முயற்சி செய்யாதே. உன்னை முழுமையாக புரிந்தவர்களுக்கு அது சொல்லாமலே புரியும். நம் மனதை புரிந்து கொள்ளாத ஒருவருக்கு நாம் பேசும் வார்த்தைகளும் புரியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நம் மனதுக்கு நெருக்கமான சிலரின் சில ரகசியங்கள் நமக்கு தெரியாமல் இருப்பதே நல்லதுதான். அது தெரிய வரும் தருணம் நம் நிம்மதி நம்மை விட்டு போய்விடும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அமைதியாக இருப்பது நல்லதுதான், ஆனால் நீ எந்த இடத்தில் பேச வேண்டுமோ அந்த இடத்தில் பேசாமல் விட்டால் அது உன் வாழ்க்கையின் அமைதியை கெடுத்துவிடும். சில வழிகள் காட்டாத பாதைகளை சிலர் தரும் வழிகள் காட்டிவிடும். வாழ்க்கை என்னும் நெடுந்தூர பயணத்தில் சில வழிகளும் பல வழிகளும் தான் நம்மை வழிநடத்த செல்கிறது. வலிக்கிறதே என்று வழிமாறி போகாதே. வழிமாறி போனால் உன் வாழ்க்கையை மாறி போகும் என்பதை புரிந்து கொள். உன்னை சுற்றி இருப்பவர்களை நீ மகிழ்ச்சியாக வைத்திருக்க விரும்பினால் முதலில் நீ மகிழ்ச்சியாக இரு. ஏனெனில் உன்னிடம் இல்லாத ஒன்றை நீ யாருக்கும் கொடுக்க முடியாது. சிலரிடம் சிலர் நெருங்காமல் விலகி இருப்பதற்கு காரணம் விருப்பம் இல்லாமல் இல்லை, பட்டதே போதும் என்பதால் தான். கஷ்டத்தை பார்த்து வளர்ந்தவர்களை விட கஷ்டத்திலேயே வளர்ந்தவர்களுக்கு தான் தெரியும் வாழ்க்கையின் ஒவ்வொரு நகர்வுகளும் எவ்வளவு வலியை கொடுக்கும் என்று. பொய்யானவைகளை நிலைப்பதில்லை. எனவே விலகிச் செல்லும் உறவுகளை பற்றி கவலைப்படாதீர்கள். இன்னும் அதிகமாக காயப்படாமல் மீண்டு விட்டோம் என்று மகிழ்ச்சி கொள்ளுங்கள். கிடைக்கும் போது தொலைக்கின்ற யாவும் நீங்கள் தேடும் போது கிடைப்பதில்லை. கிடைத்ததை கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். விட்டுக் கொடுப்பதும் அனுசரித்து போவதும் ஒரு அளவுக்கு தான். அதுவே வாடிக்கையாகிவிட்டால் நம் வாழ்க்கை மீது நமக்கே வெறுப்பு வந்துவிடும். உங்களை பற்றிய ரகசியங்களை யாருடனும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். உங்கள் ரகசியங்களை அடுத்தவர் மனதில் புதைத்து வைத்தால் அது பல கிளைகளோடு முளைத்து வெளியே வரும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நம்மை எந்த இடத்திலும் வைத்திருக்கிறார்கள் என்று தெரியாமலே சில பேரிடம் நெருங்கி பழக முயல்கின்றோம். எதையும் தெரிந்து கொள்ளாமல் விலகிய இடத்திலும் தள்ளிவிட்ட இடத்திலும் உங்களை ஒதுக்கிய இடத்திலும் நீங்கள் விலகி வெளியில் வராதவரை அவமானம் என்ற வலைக்குள் நீங்கள் வீழ்ந்துதான் கிடப்பீர்கள். இங்கு பலரின் அதிகபட்ச ஆசை எல்லாம் அவர்களின் மனம் கவலையில் இருக்கும் போது அவர்களுடைய வார்த்தைகளை கேட்க ஒரு துணை வேண்டும் என்பதே. உன்னை புரிந்து கொள்ளாதவர்களிடம் நீ காட்டும் கருணையும் பொறுமையும் தற்கொலைக்கு சமம் என்பதை தெரிந்து கொள். சில தவறுகள் மட்டும் தண்டனைக்குரிய குற்றம் அல்ல. நேசிக்கும் மனதை அலட்சிய செய்வதும் அலுங்குலைப்பதும் கூட தண்டனைக்குரிய குற்றம்தான். விளக்கம் கொடுக்க முடியாத இடத்தில் விலகி போவது தவறே இல்லை. அவர்களுக்கு எவ்வளவுதான் விளக்கம் சொன்னாலும் புரிய போவதும் இல்லை. அன்பு இல்லாத இடங்களில் நீங்கள் செய்யும் அனைத்துமே குறைகளாகத்தான் தெரியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். செருப்பு தேய தேய உழைத்தாலும் அது வாசல் வரைதான். இங்கு சில மனிதர்கள் சிலரை பயன்படுத்திக் கொள்ளும் விதமும் அப்படிதான். நாம் பேசுவதை கேட்க கூட நேரமில்லை என்று சொல்பவர்களிடம் கொஞ்சி பேசினாலும் சரி கெஞ்சி பேசினாலும் சரி எந்த பயனும் இல்லை. தரசு நிலத்தில் விதைக்கப்படுகின்ற விதையும் உன் அருமை தெரியாதவர்கள் மீது நீ செலுத்தப்படுகின்ற அன்பும் எந்த பயனும் தராது.